Hi all, good evening. இன்னையோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் என் மாடி தோட்டத்துல வச்சிருக்க டிஃபரண்ட் வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் பத்தி ஒரு குட்டி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் வாட்டர் ஆப்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 feet பிளான்ட்டா இருக்கும் and நிறைய திலிப் விட்டுட்டு இருக்குது இப்ப. இத வந்து ஒரு 18 by 18 grow bagல வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து yellow long mulberry. இதுல ஆல்ரெடி நாங்க ஃப்ரூட் பறிச்சு சாப்பிட்டுருக்கோம் and ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு ஃப்ரூட்ஸ் and மாடி தோட்டத்துக்கு ஏத்த ஒரு பிளான்ட் இது. 18 by 18 grow bagல வச்சிருக்கோம். இது வந்து ரெட் டைமண்ட் guava. இது வந்து comparatively slow growth மாதிரி இருக்குது. நிறைய இலை விடுது ஆனா எல்லாம் கரியிற மாதிரி இருக்கு. இதையும் 18 by 18 grow bagல வச்சிருக்கோம். and next இது வந்து பாத்தீங்கன்னா black jamun, black navel. initially அதுக்கு growth வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்து ஆனா அதுக்கு அப்புறம் வந்து அது நல்ல செழிப்பா ரொம்ப லஷி greenா அது வளர ஆரம்பிச்சிட்டு இருக்குது. இத வந்து ஒரு 22 by 22 grow bagல வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ என்ட்ரி. இது வந்து white guava. இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 feet இருக்கும். ஆனா ஆல்ரெடி அதுல வந்து காயோட தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 5-6 காய் இருக்கு and நிறைய பக்க கிளைகளும் விடுது. இதையும் நாங்க வந்து ஒரு 18 by 18 grow bagல வச்சிருக்கோம். and இது வந்து பாத்தீங்கன்னா நான் சீட்ல இருந்து வளர்த்த வந்து ஒரு ஆரஞ்சு செடி. அது டிரான்ஸ்பிளான்டேஷன் ஷாக்னால இப்படி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வளருதான்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு pomegranate. இது வந்து அதுக்கு ஃப்ளவர் பாக்கும்போது பாக்வா வெரைட்டி மாதிரி இருக்கு. நிறைய குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வருது ஆனா இதுவரைக்கும் காய் பிடிக்கல. பார்க்கலாம். and இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 by 22 grow bagல வந்து வச்சிருக்கோம். and next வந்து பாத்தீங்கன்னா இது வந்து banana sapota. இது வரும்போதே பூக்கள் இருந்தது ஆனா அதெல்லாம் நாங்க எடுத்து விட்டுட்டோம் அதோட growth ப்ரோமோட் பண்றதுக்காண்டி. கொஞ்சம் ஸ்லோ growing plant. இதையும் ஒரு 22 by 22 grow bagல வச்சிருக்கோம். இது வந்து ஒரு நியூ என்ட்ரி கமலா ஆரஞ்சு. அது வரும்போதே வந்து நிறைய காயோட நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். and இது வந்து ஒரு 3 to 4 feet plant. இத வந்து நாங்க ஒரு 18 by 18 grow bagல வச்சிருக்கோம். பார்க்கலாம் இது எவ்வளோ நல்லா இருக்கு and அந்த காய் நிக்குதா இல்ல எல்லாம் வந்து தொலைஞ்சு போகுதா அப்படினு பாப்போம். and இது வந்து பாத்தீங்கன்னா லோங்கன். இது வரும்போது ரொம்ப ஸ்லோ growth-ஆ இருந்த மாதிரி இருக்கு ஆனா இப்ப நிறைய புதிய இலை விட்டுட்டே இருக்குது. இதையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 22 by 22 grow bagல வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டார் ஃப்ளூட். இது வந்து என்னுடைய ஒரு very good growing plant ன்னு சொல்லுவேன். ரொம்ப சீக்கிரமா அது வந்து இலை விட்டுட்டே இருக்குது. இத நாங்க வந்து ஒரு 18 by 18 grow bagல வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு களப்பாடி மரம். இது வந்து ஸ்லோவா தான் வளருது. இப்போதான் குட்டி குட்டியா இலை விட ஆரம்பிச்சிருக்கு. and இத நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 by 22 grow bagல வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்படோஸ் செரி. நான் ஆல்ரெடி கீழ கிரவுண்ட்ல ஒன்று வச்சிருக்கேன். இது வந்து ஸ்வீட்டா இருக்கும்னு சொன்னாங்க. பூ பிடிச்சது ஆனா இதுவரைக்கும் காய் பிடிக்கல. சோ பார்க்கலாம். இதையும் நாங்க வந்து ஒரு 18 by 18 grow bagல வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரெட் ஃப்ளஷ் டிராகன் ஃப்ரூட். இத வந்து ஒரு 15 by 15 grow bagல வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேர் பிளான்ட். அதாவது எலந்த பழம். இது அந்த சின்ன வெரைட்டி அப்படினு சொல்றாங்க. நிறைய முள் உண்டு and வரும்போதே அதுல காய் இருந்தது. அதெல்லாம் இப்ப பெருசாயிட்டு இருக்குது. and இத வந்து நாங்க வந்து ஒரு 18 by 18 grow bagல வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதுவும் ஒரு நியூ என்ட்ரி. இது இன்னொரு எலந்த பழம். இது ஆப்பிள் பேர்னு சொன்னாங்க. இதுவும் வரும்போதே நிறைய காயோட நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனா ரெண்டும் ஆல்மோஸ்ட் ரொம்ப சிமிலரா இருக்காங்க. பாப்போம் இது எப்படி வருது. இது பெருசா வருதா இல்ல அதே மாதிரி குட்டி வெரைட்டியா அப்படினு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல இத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கும்குவட் ஆரஞ்சு பிளான்ட். இது வந்து வரும்போதே few காயோட இருந்தது and இந்த காய் எல்லாம் இப்ப பழுத்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா திலுக்குற மாதிரி இருக்கு. இப்ப வரைக்கும் பெருசா எந்த திலுரும் விடல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய களப்பாடி மரம். இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 210 லிட்டர் ட்ரம்ல சென்டர்ல மாடியில வந்து வச்சிருக்கேன். நிறைய திலர் விட்டுட்டே இருக்குது. சோ பார்க்கலாம். சோ இதுதான் நான் வச்சிருக்க கலெக்ஷன். ஒவ்வொரு பிளான்ட்டும் டிஃபரண்ட் ஏஜ் குரூப். ஆனா நான் வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 month பக்கத்துல ஆகுது. சோ பார்க்கலாம் எவ்வளவு நல்லா வருதுன்னு. Thank you. Bye bye.